ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த லிப் ஃபார்ம் வைக்கிற ஒரு குளிர்ச்சி ஒன்று தான் செய்து காட்ட போகிறேன். ஈஸியான விதத்தில் நாங்கள் எப்படி இந்த வடிவான குளிர்ச்சியை செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த குளிர்ச்சி செய்கிறதுக்கு பாவிக்கிற பொருட்களை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு நான் இந்த ஹொபி என்ற ஒரு பிராண்டில் இருந்து 4 மில்லிமீட்டர் மொத்தமான ஒரு நூல் எடுத்திருக்கிறேன். அதோட அதுக்கு பொருத்தமான பின் 4 மில்லிமீட்டர் பின் எடுத்திருக்கிறேன். பிறகு ஒரு ஸ்டிச் மார்க் எடுத்திருக்கிறேன். பிறகு ஒரு கத்திரிக்கோள் எடுத்திருக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஸ்டிச் மார்க் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பேப்பர் பின்னோ ஏதாவது ஒரு மார்க் பண்ணுறதுக்குரிய ஒரு பின்னை நீங்கள் பாவிச்சு கொள்ளுங்க. இப்போ இந்த நூல் இதே நூல் தான் நீங்கள் பாவிக்கணுமென்று இல்லை. உங்கள்கிட்ட என்ன நூல் இருக்குதோ அந்த நூலை நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த நூலுக்கு பொருத்தமான பின் தான் நீங்கள் பாவிக்கணும். அப்போ தான் உங்களோட இந்த ஒர்க் நீட்டாக வடிவாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த 4 மில்லிமீட்டர் மொத்தமான நூலுக்கு 4 மில்லிமீட்டர் பின் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வச்சிருக்கிற அந்த நூலிலேயே அந்த லேபிளில் எழுதியிருப்பினா இந்த நூலுக்கு எது பொருத்தமான பின்னு சொல்லி. அப்போ நீங்கள் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அதே அளவு பின்னை பாவிச்சிங்கன்னா உங்களோட ஒர்க் நீட்டாக வரும். இப்படி நீங்கள் நூலை எடுத்துக்கொள்ளுங்க. நூலை எடுத்துட்டு இப்படி இந்த 3 விரல்லையும் இப்படி சுற்றி இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு வட்டம் ஒன்று உங்களுக்கு வரும். பார்த்தீங்களா? இப்படி ஒரு வட்டம் ஒன்று வந்துட்டு பிறகு நீங்கள் இந்த பின்னை இந்த வட்டத்துக்கு இடையால் கொடுத்து ஸ்லிப் நோட்டுக்கு செய்கிற மாதிரி இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா? இப்படி வந்துட்டது. இப்போ இந்த நூலை நீங்கள் இப்படி சுற்றி கைக்கு அடக்கமாக இப்படி எடுத்தீங்கன்னா நூல் உங்களுக்கு வழுகாமல் இருக்கு. இப்போ பாருங்க, இப்படி இருக்குது. ஒரு வட்டம் ஒன்று வந்துட்டது. இந்த வட்டத்தின் இந்த கீழ் நுனி இந்த வாலன்னு நாங்கள் சொல்லுவோம் டெய்லண்டு, அதை நீங்கள் இப்படி பிடிச்சு கொஞ்சம் இழுத்தீங்கன்னா வட்டம் இப்படி சுருங்கி உங்களுக்கு கைக்கு அடக்கமாக வரும். ஆகலும் பெரிய வட்டமாக உங்களுக்கு இருக்காது. இப்போ இப்படி நீங்கள் செய்துட்டு இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா? இப்படி வந்துட்டு இப்போ இந்த பெருவிரலால் இந்த வட்டத்தை இப்படி பிடிச்சிங்களா உங்களுக்கு இப்படி ஆடாமல் இப்படி வடிவாக உங்களோட கையோடு இருக்கு. இப்போ பாருங்க, ஒரு செயின் இப்படி போட்டு கொள்ளுங்க. இப்படி போட்டுட்டு இந்த வட்டத்துக்கு உள்ள நாங்கள் 8 சிங்கிள் குரோஷே போட போகிறோம். உங்களுக்கு சிங்கிள் குரோஷே எப்படி போடுறேன்னு தெரியும். நான் உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறேன். பாருங்க, இப்படி கொடுத்து வட்டத்துக்கு இடையில் இப்படி எடுத்து 1 2 3 4 5 6 வட்டத்தை கொஞ்சம் இப்படி சுருக்கி கொள்ளுங்க. நாங்கள் 6 சிங்கிள் குரோஷே போட்டுட்டோம். 7 8 இப்போ பாருங்க, நான் 8 சிங்கிள் குரோஷே போட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த வால் இந்த டெய்லை நீங்கள் பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னு சொன்னால் அப்படி வட்டம் சுருங்கி உங்களுக்கு நல்ல ஒரு வட்டமாக உங்களுக்கு வரும். பர்ஃபெக்டான ஒரு வட்டமாக வரும். பார்த்தீங்களா? இப்படி சுருங்கி வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதில் ஒரு முதலாவது செயின் ஒன்று போட்டு நாங்கள் அதை பாவிக்கக்கூடாது. இங்கே நாங்கள் போட்ட முதலாவது சிங்கிள் குரோஷே உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் 8 சிங்கிள் குரோஷே போட்டு நாங்கள் அதுக்கு முதல் ஒரு செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் இந்த செயின் போட்டதை நீங்கள் பாவிக்காமல் இங்கால இருக்கிற முதலாவது சிங்கிள் குரோஷே நார்மலாக நாங்கள் என்ன செய்வோம்டா அப்படி சிங்கிள் குரோஷேக்கில் இப்படி கொடுத்து இந்த நூலை இப்படி எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கிற இந்த செயினோட இப்படி ஜாயின் பண்ணுவோம்.
இப்படி ஜாயின் பண்ணினா உங்களுக்கு ஒரு வட்டம் உண்டு இப்படி கிடைக்கும். ஆனால் நான் இந்த பேட்டர்ன் செய்கிறதுக்கு அப்படி செய்யலை. அப்படி செய்யாமல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ இப்படி இருக்குது. இப்போ வட்டத்தை வந்து இப்படி எடுத்துட்டோம். நாங்கள் முதலாவது செயினில் வந்து ஜாயின் பண்ணல, முதலாவது சிங்கிள் குரோஷேலாம் ஜாயின் பண்ண போகிறோம். ஆனால் நாங்கள் இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணாமல் இப்படி எடுத்துக்கொண்டு வந்து இதில் வந்து நாங்கள் ஒரு சிங்கிள் குரோஷே வந்து போட போகிறோம். பார்த்தீங்களா, இப்படி ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு எடுத்துட்டோம். இப்போ இங்கால வார எல்லா இதுக்கும் நாங்கள் இப்படி சிங்கிள் குரோஷே தான் போட்டு எடுக்க போகிறோம் இந்த பேட்டர்னுக்கு. அப்போ இந்த சிங்கிள் குரோஷியை வந்து நான் ஏன் இதில் வந்து வட்டத்தை ஜாயின் பண்ணிடுறேன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ. நாங்கள் இப்படி மேலே வந்து கீழே தான் இதை வந்து செய்திருக்கிறோம். இப்போ இதை வந்து நாங்கள் இப்படி சுற்றி 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 இப்படி மேலே உயரம் வரையும் இப்படி செய்து கொண்டு போகிறோம். நாங்கள் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வந்து இப்படி ஜாயின் பண்ணி செய்வோம்னு சொன்னால் ஒரு இடத்துல எங்களுக்கு இப்படி ஜாயின் பண்ணின மாதிரி ஒரு மார்க் வந்து வர பார்க்கும். அப்போ அந்த மார்க் வராமல் இருக்கிறதுக்காண்டித்தான் நாங்கள் சிங்கிள் குரோஷியை அப்படியே கண்டினியூவாக வந்து செய்கிறோம். அப்போ எங்களுக்கு இங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்கும். இங்கே எங்கேயும் ஜாயின் பண்ணின மாதிரி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்களை விளங்கி இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து முதலாவது சிங்கிள் குரோஷியை வந்து இந்த முதலாவது இந்த இதில் வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்தை வந்து நாங்கள் மார்க் பண்ணி வைக்கணும். ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல தான் ஒரு ரவுண்ட் வந்து முடியுது, பிறகு ஸ்டார்ட் பண்ணது. உங்களை விளங்குமென்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ரவுண்டும் முடிகிறதும் ஸ்டார்ட் பண்ணுறதும் இந்த இடத்துல இருக்கிறபடியாக நாங்கள் இந்த இடம் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடம். இந்த இடத்தை வந்து நாங்கள் இதில் வந்து மார்க் பண்ணி வைக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து இப்படி கண்டினியூவாக செய்து கொண்டு போய்க்குள்ள நாங்கள் வந்து முடிக்கிற இடம் வந்து பிறகு தெரியாமல் நிற்க மாட்டோம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் முடித்து கொள்ளலாம். உங்களை விளங்குமென்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னு சொன்னால் இப்போ நான் செய்கிற இந்த இப்போ லிஃப் ஃபார்மின் இந்த வட்டம் வந்து பாருங்கோ. இப்போ இவ்வளவு வட்டம் வந்து இருக்குது. இந்தளவு வட்டமும் இதுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி, அதாவது இந்த வட்டத்தின் சுற்றளவை சொல்கிறேன். இப்படி போகக்கூடிய மாதிரி அந்த அதிண்ட வட்டத்துக்கு தான் நாங்கள் கீழே வந்து இந்த வட்டத்தை பெருசாக்கி எடுக்க வேணும். இப்போ எந்த லிஃப் ஃபார்ம் வந்து இந்த அளவு இருக்கிறபடியாக நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த வட்டத்தை எடுத்திருக்கிறேன். நீங்கள் பாவிக்கிற லிஃப் ஃபார்மோ இல்லாட்டி நீங்கள் என்ன வைக்க போகிறீங்களோ இதுக்குள்ளே அது வந்து எவ்வளவு வட்டமாக இருக்குதோ இதை விட சின்னனாக இருந்தால் நீங்கள் வந்து சின்னனாகவே இந்த வட்டத்தை போட்டுட்டு நான் அடுத்ததாக செய்கிற பேட்டர்னை அப்படியே மேலே செய்து கொண்டு வரணும். இல்லை இதை விட இது பெருசாக இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் இந்த வட்டத்தை வந்து முதல் பெருசாக்க வேணும். உங்களை விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வட்டத்தை வந்து நான் இந்த வைக்கிற அளவுக்கு பெருசாக்க போகிறேன். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நாங்கள் 8 சிங்கிள் குரோஷே வந்து போட்டிருக்கிறோம். அப்போ நான் இதை பெருசாகிறதுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு பெருசாகிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒன்றை விட்ட ஒன்றுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், அதிகரிக்க போகிறேன் எண்ணிக்கையை. அப்போ நான் 8 செயின் வந்து 8 சிங்கிள் குரோஷே முதல் போட்டிருக்கிறேன். இனி வந்து 4 சிங்கிள் குரோஷேக்கு ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேயும் 4 சிங்கிள் குரோஷேக்கு வந்து 2 சிங்கிள் குரோஷேயும் நான் போட போகிறேன். உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, முதலாவது அதாவது ஒன்றை விட்ட சிங்கிள் குரோஷேக்கு வந்து 2 சிங்கிள் குரோஷேயும் ஒன்றை விட்ட சிங்கிள் குரோஷேக்கு 1 சிங்கிள் குரோஷேயும் போட போகிறேன். உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ முதலாவது இந்த செயினில் வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு இந்த வட்டத்தை ஜாயின் பண்ணிட்டோம். அதே செயினுக்குள்ள வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்னும் ஒரு சிங்கிள் குரோஷேயை போட்டு எடுக்கிறேன். பார்த்தீங்களா, இப்படி ஒரு செயினுக்குள்ள 2 சிங்கிள் குரோஷே வந்துட்டு இப்போ அதுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே போட போகிறேன். இப்போ 2 1 2 1 வரப்போகுது. இப்போ ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற செயினில் 2 சிங்கிள் குரோஷே, 1 2. பிறகு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற செயினில்
ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ அதுக்கு அடுத்ததாக இருக்கிற செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே. 1 2. இனி கடைசியாக வர இந்த செயின் பாருங்க, இதில் நாங்கள் ஸ்டிச் மார்க் போட்டிருக்கிறோம். இதில் வந்து ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கடைசியாக இருக்கிற செயினில் வந்து நாங்கள் ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போடுறோம். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் எனக்கு 12 சிங்கிள் க்ரோஷே வந்து நான் போட்டு எடுத்திருக்கிறேன். ஆல்ரெடி 8 போட்டு நாங்கள் இப்போ வந்து 4 வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கிறோம். அப்போ 8 4 12, எனக்கு 12 சிங்கிள் க்ரோஷே வந்துட்டு. இப்போ இந்த கீழே இருக்கிற செயினை வந்து நீங்கள் கொஞ்சம் இப்படி இழுத்தீங்கன்னு சொன்னால் இந்த வட்டம் வந்து நல்லா சுருங்கி எங்களுக்கு இப்படி வரும். பாருங்க, இப்படி இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இப்படி வரும். இப்போ பாருங்க, நான் வந்து இந்த இடத்துல வந்து திருப்பி ஜாயின் பண்ண போகிறேன். திருப்பி ஜாயின் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஸ்டிச் மார்க்கை கலட்டிட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த ஜாயிண்டிங்கும் செய்யாமல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். பாருங்க இப்படி. இப்போ நான் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன்னா சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். அதோட நீங்கள் இந்த கீழே இருக்கிற டெய்லை வந்து மறைக்கிறதுக்கு நீங்கள் மறைப்போம்டா இதை இப்படியே சேர்த்து இதோட இப்படி வச்சுட்டு இதை மறைக்கிறதுக்காண்டி இப்படி வச்சுட்டு இப்படி செய்தீங்கன்னா அந்த யான் வந்து மறைஞ்சிடும். இப்போ இதில் வந்து சிங்கிள் க்ரோஷே இப்படி போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இந்த இடத்தை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடம்தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடம். அப்போ அது வந்து எங்களுக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருந்தால் தான் நாங்கள் கடைசியாக முடிக்கல எங்களுக்கு சரியான இடத்துல நாங்கள் ரவுண்டாக முடித்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்து அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற இதை வந்து இந்த இடத்துல வச்சு நீங்கள் அளந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன வைக்க போகிறீங்களோ அதை நீங்கள் இதுக்குள்ள வச்சு பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு தெரியும். இப்படி வச்சு பார்க்கல இந்த சுற்றி வந்து ஒரு வட்டம் இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து இந்த இதை வந்து உள்ளுக்க வைக்க ஓகேயாக இருக்கும். இது வந்து உள்ளுக்க போகும். இப்போ இதை வந்து நீங்கள் இன்னொருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு காணும், இந்த வட்டம் வந்து காணும், நீங்கள் செய்த வட்டம் காணும்னு சொல்லிட்டு இனி என்ன செய்ய பண்ணணும்னா இதுக்கு மேலே வந்து நாங்கள் இந்த எண்ணிக்கையும் அதிகரிக்க போகிறதில்ல, இனி வந்து இன்க்ரீஸ் செய்கிறதில்ல. இந்த ஒரே பேட்டர்னை சிங்கிள் க்ரோஷியை நாங்கள் சுற்றி 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 செய்ய போகிறோம். இப்போ பாருங்க, இனி அடுத்த இதுக்குள்ள வந்து இந்த யானை அப்படியே மறைச்சி கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு வந்து அது மறைஞ்சிடும். இப்படி நீங்கள் சிங்கிள் க்ரோஷியை போட்டு கொள்ளலாம். ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேக்கையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. அப்போ உங்களுக்கு வந்து இப்படியே செய்து கொண்டு வாங்க. இந்த வட்டத்தை சுற்றி நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்படி வட்டமாக சுற்றி செய்து கொண்டு வந்துட்டேன். இந்த இடம் கடைசியாக இருக்கிற இந்த இடத்துல வந்து நாங்கள் சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இப்போ பாருங்க, உங்களுக்கு இப்படி ஒரு வட்டமாக இப்படி எங்களுக்கு உயரமாக வரவழிக்கிட்டது. உங்களுக்கு தெரியுதானே நினைக்கிறேன். இப்படி எங்களுக்கு உயரமாக வரவழிக்கிட்டது. இந்த ஸ்டிச் மார்க் இருக்கிற இடத்துல ஸ்டிச் மார்க்கை கலட்டிட்டு இந்த இடத்துல திருப்பி சிங்கிள் க்ரோஷே வந்து போடுறோம். போட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல திருப்பி கவனமாக ஸ்டிச் மார்க்கை கொழுவி கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ பாருங்க, இப்படி வந்து வளைவாக வரைக்கல நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட தைக்கிறதுக்கு. இப்படி திருப்பினீங்கன்னா பாருங்க, இதில் வந்து நூலும் எங்களுக்கு மறைஞ்சிட்டு, இந்த வட்டமாக இருந்த நூலும் மறைஞ்சிட்டுது. இப்போ இப்படி திருப்பிட்டு இனி வந்து நீங்கள் சுற்றி 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 உங்களோட உயரம் நீங்கள் எவ்வளவு தூரம் செய்ய போகிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த சிங்கிள் க்ரோஷியை போட்டுக்கொண்டு வாங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி எழும்பி ஒரு குளூச் மாதிரி வரவழைக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த இதை எடுத்து நீங்கள் இதுக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபெக்டாக வந்து எங்களுக்கு இது வந்து நல்ல வட்டமாக நல்ல ஃபிட்டாக இருக்குது. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் வட்டத்தை தண்ணினபடியாக அந்த சரியான அளவுக்கு அகலம் பெருசாகவும் இல்லாமல் இறுக்கமாகவும் இல்லாமல் சரியான பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த சரியான அளவில் இருக்குது.
இனி நீங்கள் இப்படி சுற்றி 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 இதே பேட்டர்னை இங்கே வரையும் செய்துண்டு வாங்க. இப்போ உங்கள்கிட்ட எவ்வளவு தூரம் உயரத்துக்கு நீங்கள் வந்து செய்யணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் இப்படி செய்து கொண்டு வாங்க. நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் சுற்றி சுற்றி இப்படி செய்து கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ வடிவாக நீட்டாக இருக்குதுன்னு சொல்லி, எவ்வளோ வட்டமாக ஒரே மாதிரி நல்ல வடிவாக வந்துட்டுது. இப்போ பாருங்க, நான் இதுக்குள்ளே எனக்கு வைக்கிற அளவுக்கு என்ன நான் வைக்க போகிறேனோ அந்த அளவுக்கு நான் இதை வந்து பின்னி எடுத்திருக்கிறேன். இப்படி வந்து எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த உயரத்தை வந்து பின்னி எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் வந்து இதுக்குள்ளே வைக்க போகிறீங்கன்னு. இப்போ நான் கடைசியாக இந்த ஸ்டிச் மார்க் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டேன். பாருங்க, இந்த ஸ்டிச் மார்க் இருக்கிற இடத்துல இருக்கிறேன். இப்போ நார்மலாக நாங்கள் ஒவ்வொரு ரவுண்டும் சுற்றி சுற்றி செய்ய சிங்கிள் குரோஷியால் ஜாயின் பண்ணி அப்படியே சுற்றி சுற்றி செய்தனாங்க. ஆனால் இங்கே வந்து நாங்கள் முடிக்கைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பாருங்க, இந்த ஸ்டிச் மார்க்கை கலட்டி எடுத்துட்டு இப்போ நாங்கள் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்னா இப்படி ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சை வந்து போட போகிறோம். ஏன்னா அப்படி இனி வந்து நாங்கள் ரங்கால ரவுண்ட் செய்யலை பாருங்க. அப்போ நாங்கள் இதை வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சோட முடிக்கைக்கு இந்த வட்டம் வந்து சரியாக இருக்குது பாருங்க, நல்ல வட்டமாக அப்படியே இருக்குது, ஒரு எலும்பின மாதிரி இருக்காது. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த இடத்தை ஞாபகம் வச்சுருக்கணும், இல்லாட்டி எங்களுக்கு தெரியாமல் போயிடும் எந்த இடத்துல நாங்கள் ஜாயின் பண்ணணுமென்றதுக்காண்டித்தான் நாங்கள் இந்த ஸ்டிச் மார்க்கு இதில் போட்டுக்கொண்டு வரோம். உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை வந்து நாங்கள் என்னத்தோட ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு ஹேண்ட்பேக்கில் கொழுவ போகிறீங்களோ, இல்லாட்டி ஒரு கார் கீழே கொழுவ போகிறீங்களோ, இல்லாட்டி ஒரு ஹீ ஹோல்டர் என்னத்துலையாவது கொழுவ போகிறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதில் வந்து ஒரு செயின் உண்டை போட போகிறோம். ஒரு கொழுவுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது போட போகிறேன். இப்போ நான் வந்து இதில் 1 2 3 இப்போ நான் சின்னனா அப்படி ஒரு குட்டியாக ஒரு ஹோல்டர் வந்து போட போகிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து பெருசாக வேண்டாம். அப்போ நான் இதை வந்து ஒரு குட்டியாக அப்படி ஒரு கொழுவுறதுக்கு வந்து நான் இப்படி வந்து போடுறேன். இப்போ 3 செயின் வந்து இதில் போட்டுட்டு சேம் அந்த ஸ்பேஸ் முதல் ஸ்டார்ட் பண்ணிக்க நாங்கள் செய்த அந்த இடத்துலையே திருப்பி கொண்டு வந்து இப்படி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடுறேன். பாருங்க, இப்படி போடுறேன். இதில் வந்து ஒரு குட்டியாக ஒரு கொழுவுற இடம் ஒன்று இருக்குது. இதில் ஒரு கொழுவுற இடம் இப்படி இருக்குது. இப்போ நான் இவ்வளோ செய்து போட்டு இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பி இப்படி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை வந்து இப்படி முடித்து விடுங்க. பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து எங்களுக்கு ஒரு குட்டி ஒரு ஹோல்டர் ஒன்று கொழுவுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து பெருசாக செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதை வந்து பெருசாகவும் செய்து கொள்ளலாம். இந்த நூலை வந்து மறைச்சி விடுங்க. இந்த நூலை நான் இப்படி மறைச்சி கொள்கிறேன். பாருங்க, மறைச்சிங்களா அது வந்து இப்படி நூல் தெரியாமல் இருக்குது. இந்த மேலே இருக்கிற இந்த ஒவ்வொரு இதுக்குள்ள இப்படி கொடுத்து இப்படி உள்ளுக்குள்ளால் மறைச்சி விடுங்க. பார்த்தீங்களா, இப்போ நல்ல வடிவான ஒரு எங்களுக்கு இப்படி கொழுவி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது வந்து கிடைச்சிட்டுது. பார்த்தீங்களா, அப்படி நீங்கள் வந்து இதுக்குள்ளே உங்களோட என்ன இது வைக்கிறீங்களோ அப்படி வச்சு கொள்ளலாம். பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து இப்படி ஒரு செய்துட்டு இதில் வந்து இப்படி நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி நான் இந்த பேக்கில் இப்படி சின்ன நான் வந்து ஒரு மார்க் வந்து செய்து எடுத்துருக்கேன். அப்போ இப்படியே நல்ல வடிவாக இருக்குது. பார்த்தீங்களா, பேக்கோட நல்ல வடிவாக வந்து எங்களுக்கு இருக்குது. இது வந்து நீங்கள் பேக்கில் இப்படி கொழுவுறேன்னா நீங்கள் இப்படி சின்னனா வந்து இதில் வந்து செய்து எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பாருங்க, ஒரு ஹீ ஹோல்டர் இப்போ நீங்கள் வந்து கார் கீயோட வந்து அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செயினை வந்து இன்னும் கூடவாக கொஞ்சம் செய்துட்டு இப்படி செயினோட இப்படி அட் பண்ணி கொள்ளுங்க. இதில் வந்து நான் 3 செயின் செய்திருந்தானே அதே மாதிரி நீங்கள் இதில் ஒரு எவ்வளவு தூரம் உங்களுக்கு தேவையோ ஒரு 5 இல்லாட்டி ஒரு 6 செயினை வந்து போட்டுட்டு இப்படி செய்யக்கல பாருங்க, உங்களோட கார் கீயோடையோ இல்லை என்ன ஹீ ஹோல்டரோடையும் நீங்கள் வந்து கொழுவிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. இப்படி இல்லை நீங்கள் இப்படி பெருசாக செய்ய போகிறீங்க, செயினை வந்து இப்படி கொழுவ போகிறீங்களன்னு சொல்லி சொன்னால் இப்படி தண்ணிட்டு பாருங்க, இப்படியும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி செய்தாலும் உங்களுக்கு நல்ல வடிவாக இருக்கும்படி ஒரு இப்படி தொங்கி கொண்டு கேட்கலையும் ஒரு வடிவான ஒரு டிசைன் வந்து இருக்குது.
நீங்கள் வந்து இப்படியும் செய்து எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களா, நல்ல வடிவான ஒரு லிஃப் ஃபார்ம் கொடுக்குற ஒரு குளூச் ஒன்று வந்து நாங்கள் செய்து எடுத்துட்டோம். நான் 3 முறையில் உங்களுக்கு இப்படி நீங்கள் கொழுவி கொள்ளலாம்னு காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சிம்பிளாக சிங்கிள் குரோஷியை பாவிச்சு நாங்கள் இந்த லிஃப் ஃபார்ம் குளூச் ஒன்றை வந்து நாங்கள் செய்து எடுத்துட்டோம். நல்ல வடிவாக இருக்குது பாருங்கோ, நல்ல நீட்டாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கோ. நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்திருக்குமென்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.